ஹலோ ஆல், இன்ஸ்டண்ட்டாக ஒரு சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நைட்டே ஒரு 8 ஹவர்ஸ் சன்னாவை நல்லா ஊற வச்சுட்டேன். மார்னிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சன்னா மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, இது கூட ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர், உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே தனியாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கு அது கூட வந்துட்டு கல்லியும் வந்துட்டு ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுடணும். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இல்லை சன்னா மசாலா அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சன்னா வேக வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு பிஞ்ச் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் வதக்கிட்டு நம்ம சன்னா மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 1 பாட் சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.